ये पैसे दिए कह रहे हो, मैं जरा जानना चाहता हूं, ये मामा के घर से लाए थे क्या? இது 2014 தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி பேசின ஒரு பேச்சு. இன்னைக்கு வந்திருக்கிற மாதிரியே அன்னைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு கொடுத்தது அப்படின்னு ஒரு சர்ச்சை வந்திருக்குது. அதுக்கு தான் அன்றைய காங்கிரஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை மோடி ஒரு காட்டி இருக்கிறாப்ல. காங்கிரஸ்காரன் காசு கொடுத்தான்னு சொல்லிட்டு திரியிறான். காங்கிரஸ்காரன் என்ன அவங்க மாமா வீட்டு காசையா கொடுத்தான், அவங்க மாமனார் வீட்டு சொத்தை வித்தா கொடுத்தான், எல்லாம் நம்ம காசு தானே அப்படின்னு அன்றைய காங்கிரஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை மோடி நடு மண்டையிலேயே நல்லா நச்சுன்னு கொட்டி இருக்கிறாரு. அதுக்கு கீழே இருக்கிற மக்களும் சில்லறையெல்லாம் செதற விடுறாங்க. இதுதான் சங்கிகளோட பேச்சுங்கிறது. சங்கிகளோட பேச்சுக்கு நிரந்தரமான அர்த்தம் இதுதான் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. மேலே இருக்கிற சங்கிகள் ஒன்று பேசுவாங்க, கீழே இருக்கிற சங்கிகள்லாம் அதுக்கு இதுதான் அர்த்தம்னு இவங்களா ஒன்றை புரிஞ்சுக்கிட்டு ஆர்கசம் அடைஞ்சிக்க வேண்டியதான், அவ்வளவுதான். அதை தாண்டி அவங்க பேச்சுக்கு இதுதான் அர்த்தம்னு பர்மனண்டாலாம் எந்த மீனிங்கும் கிடையாது. ஏன்னா மோடி பேசின அதையே இன்னைக்கு உதயநிதி மோடி கவர்மெண்ட்டை பார்த்து பேசினா ஒழுக்க வகுப்படுகிறாங்க. வார்த்தை ரொம்ப முக்கியம் பிகில, மரியாதை ரொம்ப முக்கியம் பிகில, வார்த்தை ரொம்ப தடிக்குது பிகில, அப்புறம் வேற மாதிரி ஆயிரம் பார்த்துக்க பிகிலன்னு அவங்க வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலா சங்கிகளோட பேச்சுக்கு இதுதான் அர்த்தம்னு நம்மள மாதிரியான சாதாரண ஆளுகளால மட்டும் புரிஞ்சுக்க முடியாம இல்ல, சங்கிகளாலேயே அவங்க என்ன பேசுறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியாது. அப்படி ஒரு உருட்டு தான் சங்கிகளோட உருட்டுங்கிறது. மற்றபடி மோடி சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்படி ஒரு காட்டி இருக்கிறார்ல, இந்த வீடியோவை நாம இப்பதான் பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு இந்தியாவோட ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கிற நிர்மலா சீதாராமன் மேடம் அவர்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பார்த்துருக்குறாங்க. மோடி மேலே மரண காண்டில் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா நாம ஃபைனான்ஸ் மினிஸ்டராக உக்காந்துக்கிட்டு எந்த காசை யாருக்கு கொடுக்கறது, எவ்வளவு கொடுக்கறது, எப்படி பிரித்து கொடுக்கறது, எப்படி இதையெல்லாம் நிர்வாகம் பண்ணுறதுன்னு மண்டையை பிச்சுக்கிட்டு மண்டையை உடச்சிக்கிட்டு கிடக்குறான். ஆனால் இவங்கெல்லாம் சிம்பிளாக அரசியல்வாதியாக மேடையை போட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்திய நிதித்துறையவே கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால மோடிக்கு தக்க பதிலடி கொடுக்கணும்னு மரண வெயிட்டிங்கில் இருந்திருக்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பாக தான் தமிழ்நாட்டோட இந்த வெள்ள பிரச்சனையை பற்றி நீங்களே பேசுங்க மேடம்னு மோடி வாலண்டியராக வந்து வண்டியில் ஏற இதுதான் சமயம்னு மோடியோட இமேஜை அந்த அம்மா டோட்டலாக காலி பண்ணி விட்டுருச்சு. சங்கிகளும் மோடியும் காலங்காலமாக கஷ்டப்பட்டு பில்டப் பண்ணி வச்சிருந்த அந்த மோடியோட இமேஜை ஒரே ஒரு பிரஸ் மீட்டில் இந்த அம்மா சல்லியாக நொறுக்கிருச்சு. ஸ்டாலின் எதுக்கு டெல்லிக்கு வந்தாரு? இந்தியா கூட்டணியோட மீட்டிங்கை அட்டன் பண்ணுறதுக்கு தான் டெல்லிக்கு வந்தாரு. அப்புறம் போகுதுன்னு போற போக்கில் மோடியை பார்த்துட்டு போனாருன்னு இந்த அம்மா ஒரே போட மோடியோட அந்த இமேஜ் சல்லியா நொறுங்கிருச்சு. ஆக்சுவலா சங்கிகள்லாம் மோடிங்கிற அந்த கேரக்டரை எப்படி பில்டப் பண்ணி வச்சிருக்கிறானுங்க, எப்படி நம்மளையெல்லாம் நம்ப சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. மோடிங்கிறவர் கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி தான். அது அமெரிக்க அதிபர் பைடனா இருந்தாலும் சரி, ரஷ்ய அதிபர் புட்டினா இருந்தாலும் சரி, சீன அதிபர் சிங் பிங் ஜிங்கா இருந்தாலும் சரி, எந்த வெங்காயமா இருந்தாலும் சரி, மோடியை அவர் அனுமதி இல்லாமல் பார்க்க முடியாது. மோடியை பார்க்கணும்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்பாயின்மெண்ட் டேட்டுக்கு ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடியே வந்து கியூவில் நிற்கணும். அப்பையும் மோடி விருப்பப்பட்டாதான் பார்ப்பாரு. மோடி அனுமதி கொடுத்தா தான் அவரை பார்க்க முடியும். மோடிங்கிறவர் கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி தான். அப்படியெல்லாம் இஷ்டத்துக்கெல்லாம் யாரும் பார்த்துட முடியாது. அப்படித்தான் நம்மளையெல்லாம் நம்ப சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. ஆனால் இந்த அம்மா நேற்று வச்ச ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லுது? ஸ்டாலின் போகிற போக்கில் மோடியை பார்த்துட்டு போனாரு. மோடியை பார்க்கறதுல ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்குதா? மோடியை பார்க்கறதுனால யாருக்காவது 10 பைசா பிரயோஜனம் இருக்குதா? மோடியை பார்க்கறதுனால யாருக்காவது ஏதாவது நல்லது நடக்க போகுதா? அவரை போய் இவர் எதுக்கு பார்த்தாரு அப்படின்னு போகிற போக்கில் டோட்டலாக மோடியோட இமேஜை காலி பண்ணி விட்டுருச்சு. மோடி என்ன ஷேர் ஆட்டோவுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரா? போகிற போக்கில் போனால் போகுதுன்னு ஒரு 10-20 நிமிஷம் பார்த்து பேசிக்கிட்டு இருந்துட்டு போகிறதுக்கு. ஆக்சுவலாக ஷேர் ஆட்டோவுக்கு வெயிட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்டயே அவங்களோட அனுமதி இல்லாமல் 10-20 நிமிஷமெல்லாம் உங்களால் பேச முடியாது. ஏன்னா அவங்களுக்கு 1008 வேலைகள் இருக்கும். அவங்க அனுமதி கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் அவங்ககிட்ட ஒரு 10-20 நிமிஷம் பேச முடியும். ஆனால் நிர்மலா சீதாராமன் மேடம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க? ஸ்டாலின் மோடியை போகிற போக்கில் போனால் போகுதுன்னு பார்த்துட்டு போனார் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காமன் மேன் அளவுக்கு கூட மோடிஜி ஒர்த்து கிடையாது. ஷேர் ஆட்டோவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு காமன் மேன் அளவுக்கு கூட மோடி ஒர்த்து கிடையாது. அவரை போய் நீங்க எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு ஸ்டாலினை காலி பண்ற மாதிரி நேக்கா மோடியோட இமேஜை காலி பண்ணி விட்டுட்டாங்க. அதுல கடுப்பான மோடி தான், நீ உண்டு பண்ணின டேமேஜை நீயே சரி பண்ண, தூத்துக்குடிக்கு
கிளம்புன்னு விரட்டி விட்டுருக்கிறாரு. நாளான்னைக்கு தூத்துக்குடிக்கு நிர்மலா சீதாராமன் மேடம் அவர்கள் வர்றாங்க. மற்றபடி நிர்மலா மேடத்துக்கு நான் என்ன சொல்றேன்னா, இந்த அப்பனாத்தா பாலிடிக்ஸ் எல்லாம் தூக்கி குப்பையில எறிங்க. ஏன்னா அரசாங்க கஜானால இருக்கிற அந்த காசுக்கு நீங்க யாருமே அப்பா ஆத்தா கிடையாது. உண்மையிலேயே யாரு பாதிக்கப்பட்டு பரிதாபமான நிலைமையில நமக்கு யாராவது உதவ மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிட்டு கிடக்குறாங்க பாத்தீங்களா, அவங்க தான் அந்த காசுக்கு உண்மையான அம்மா, அப்பா, மாமா, மாமி, மாமனாரு, மருமகன் எல்லாமே அவங்களுக்கு தான் அந்த காசின் மேல அத்தனை அதிகாரமும் இருக்குது. அதனால உங்களுக்கு மனசு இருந்தா அப்படி பாதிக்கப்பட்டு யாராவது உதவுவாங்களான்னு ஏங்கி கிடக்குறாங்க பாத்தீங்களா, அவங்க கைக்கு அந்த காசை கொஞ்சமாச்சும் கொண்டு போய் சேருங்க. ஏன்னா தேவைப்படுறவனுக்கு தேவைப்படுற நேரத்தில் கிடைச்சா மட்டும்தான் அது பணம், இல்லைன்னா அது வெறும் பேப்பரு, வெறும் நம்பரு, அவ்வளவுதான். அதை தாண்டி எல்லாம் அதுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. 2 500 நோட்டை பக்கத்துல வச்சா அது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து புதுசா ஒரு 200 நோட்டை குட்டியெல்லாம் போடாது. 2 500 நோட்டை பக்கத்துல வச்சீங்கன்னா எவ்வளவு காலமானாலும் அது அப்படியே தான் இருக்கும், இல்லைன்னா இத்து போய் மண்ணோட மண்ணா தான் போகும். அதனால அது தேவைப்படுற நேரத்தில் தேவைப்படுறவங்க கைக்கு கிடைச்சாதான் அதுக்கு மரியாதை. திரும்பவும் சொல்றேன், அரசாங்க கஜானாவில் இருக்கிற அந்த காசுக்கு யார் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டு பரிதாபமான நிலைமையில ஏதாவது உதவி கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க தான் அப்பன், ஆத்தா, தாத்தா, பாட்டி எல்லாமே. உங்களுக்கு மனசு இருந்தா அவங்க கைக்கு அதை கொண்டு போய் சேர்க்க பாருங்க. இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.